ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாவோட சமையல் கேரளா சமையல் மட்டன் சாப்பா பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் கொஸ்து செஞ்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சாப்பாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, தேங்காய், ஜீரகம், அப்புறம் பட்டை பூவு, இந்த ஸ்டார் பூ சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டார் பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா தட்டி, அதுக்கப்புறம் மற்ற அந்த ஜாமான்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா அதை போட்டு பொன்னிறமாக வரும்போது அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதை வதக்கி எடுத்த பிறகு நம்ம கறியை நல்லா மட்டனை கழுவிட்டு ஒரு குக்கரில் வச்சு நான் நல்லா வேக வச்சு அதில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணி அந்த தாளிப்பை தனியாக வச்சுக்கோங்க. பூண்டு, ஜீரகம், பட்டை, பூவெல்லாம் போட்டு இதை பாருங்கள், மட்டன் வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தக்காளி பழமும் போட்டு வெங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதை எடுத்து ஒரு பேனில் சேர்த்தாச்சு. அடுத்தது மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன், நாங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிட்டு பால் மட்டும் எடுத்துக்கணும். அந்த சக்கை வேண்டாம். எப்பொழுதுமே இந்த சாப்பாக்கு தேங்காய் பால் தான் நல்லது. அதனால் நல்ல திக்கான தேங்காய் பால், கொஞ்சம் ஒரு கொட்டை புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த புளியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த சாப்பாக்கு ஒரு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரல கொதித்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வரணும். அப்போ தான் சாப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருக்கும். இப்போ இந்த தாளித்த பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டுங்க. நல்லா குழம்பு கொதித்து திக் பேஸ்ட்டாக வரணும். அது வரையிலும் நீங்கள் குழம்பு கொதிக்க விடுங்க. அது நல்லாவே கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக சாப்பா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஸ்து அம்மா பண்ணியிருந்தாங்க. கொஸ்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸில் ஒரு கொஸ்து, அது அந்த சாப்பாக்கு ஸ்நாக்ஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் வந்துடுச்சு. மட்டன் சாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப வாய் உரிச்சு. இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது பார்ப்போம். அம்மா செஞ்சாலே எப்பொழுதுமே சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிசைஞ்சு வாயில் எடுத்து வைக்க போகிறேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கேரளா சாப்பா சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. யம்மியாக இருந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் இது மாதிரி சாப்பா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது கேரளா ஐட்டம். சூப்பராக அம்மா சமையல் பண்ணாங்க. அருமையான இந்த சாப்பா பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பா சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றணுங்க. நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலுமே சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.